வணக்கம் நண்பர்களே. ஐபிஎல் 2026 தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி சந்தித்த மிகப்பெரிய எதிரி வேறு எந்த அணியும் இல்லை, அது காயம் தான். வெறும் 1-2 வீரர்கள் அல்ல, மொத்தம் 8 முக்கிய வீரர்கள் காயத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது சிஎஸ்கே அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வீடியோவில் அந்த 8 வீரர்கள் யார், எந்த காயத்தால் அவர்கள் விலகினார்கள், அவர்களுக்கான புதிய மாற்று வீரர்கள் யார் யார் என்பதை முழுமையாக பார்க்கலாம். முதலாவதாக ஆஸ்திரேலிய வேகப்பந்து வீச்சாளர் நேதன் எல்லிஸ். தொடர் தொடங்குவதற்கு முன்பே தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் முழுமையாக விலகினார். இவருக்கு பதிலாக ஆஸ்திரேலியாவின் ஸ்பென்சர் ஜான்சனை மாற்று வீரராக சிஎஸ்கே இணைத்தது. ஆனால் அவரும் முதுகுப்பகுதி காயம் காரணமாக தொடக்க போட்டிகளில் விளையாடவில்லை. நல்ல வேளையாக தற்போது அவர் முழுமையாக குணமடைந்து அணியில் இணைந்துள்ளார். மூன்றாவது வீரர் இளம் பேட்ஸ்மேன் ஆயுஷ் மாத்ரே. சீசனின் தொடக்கத்தில் அதிக ரன்கள் குவித்து அசத்திய இவர் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்கு எதிரான போட்டியில் காயமடைந்து முழு தொடரிலிருந்தும் விலகினார். இவருடைய இடத்தை நிரப்ப வேகப்பந்து வீச்சாளர் ஆகாஷ் மத்வாலை மாற்று வீரராக சிஎஸ்கே அணி கொண்டு வந்துள்ளது. நான்காவது ராமகிருஷ்ணா கோஷ். மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரான தனது அறிமுக போட்டியிலேயே காலில் எலும்பு முறிவு ஏற்பட்டு துரதிருஷ்டவசமாக வெளியேறினார். இவருக்கு பதிலாக கர்நாடகாவைச் சேர்ந்த 24 வயது அதிரடி ஆல்ரவுண்டர் மேக்னீல் நொரோன்ஹாவை மாற்று வீரராக சிஎஸ்கே ஒப்பந்தம் செய்துள்ளது. ஐந்தாவதாக இங்கிலாந்து ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டன். இந்த சீசனில் 14 விக்கெட்டுகளை வீழ்த்தி சிஎஸ்கேவின் முக்கிய பவுலராக இருந்த அவர் வலது தொடைப்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக தொடரிலிருந்து விலகி இங்கிலாந்து திரும்பிவிட்டார். இவருக்கு பதிலாக தென்னாப்பிரிக்காவின் இளம் ஆல்ரவுண்டர் டியான் ஃபாரஸ்டர் மாற்று வீரராக அறிவிக்கப்பட்டுள்ளார். ஆறாவது வீரர் வேகப்பந்து வீச்சாளர் கலீல் அகமது. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணிக்கு எதிரான போட்டியில் காலில் ஏற்பட்ட தசைநார் கிழிவு, அதாவது கிரேட் 2 குவாட்ரிசெப்ஸ் இன்ஜுரி காரணமாக இவரும் தொடரிலிருந்து விலகியுள்ளார். இவருக்கான மாற்று வீரர் இன்னும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. ஏழாவதாக அதிரடி பேட்ஸ்மேன் டெவால்ட் பிரீவேஸ். தொடக்க கட்டத்தில் காயம் காரணமாக முதல் சில போட்டிகளை தவறவிட்ட இவர் தற்போது முழுமையாக குணமடைந்து மீண்டும் அணியில் இணைந்து விளையாடி வருகிறார். எட்டாவது மற்றும் சிஎஸ்கே ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றமான விஷயம், தோனி. கெண்டைக்கால் காயம் காஃப் இன்ஜுரி காரணமாக அவர் இன்னும் இந்த சீசனில் ஒரு போட்டியில் கூட களமிறங்கவில்லை. அவர் இன்னும் குணமடைந்து வருகிறார். அவர் எப்போது திரும்புவார் என ரசிகர்கள் ஆவலுடன் காத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இத்தனை காயங்கள் மற்றும் தடைகள் இருந்தும் சிஎஸ்கே அணி பிளே ஆஃப் பந்தயத்தில் தொடர்ந்து போராடி வருவது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது. இந்த புதிய மாற்று வீரர்கள் அணியை வெற்றிக்கு அழைத்துச் செல்வார்களா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.